Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேச போறோம். என்னன்னா ஓலாவோட பேட்டரி வாரண்டி. அந்த 8 இயர்ஸ் வாரண்டியை பத்தி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சந்தேகம் தெரிவிச்சிருந்தீங்க. என்ன ஒரு உள்குத்து இருக்குமா? ஏன்னா 8 இயர் அப்படின்றாங்க. 8 இயர்ல என்னெல்லாம் கவர் ஆகும்? இது வந்து பேட்டரி மட்டும் தான் கவர் ஆகுமா? இல்ல வந்து ஓவரால் வண்டிக்கே வந்து 8 இயர் வாரண்டியா? அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள். இது வந்து நிஜமாவே இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி. ஏன்னா ப்ரொமோட் பண்ணும்போது கம்பெனிஸ் வந்து எது அதிகமான வாரண்டியோ அதுதான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி அதுலேயும் சில விஷயங்கள் இருக்கும். பட் ரொம்ப நமக்கு வந்து அதில் ரொம்ப ஏமாத்துறாங்களா, இல்லை அதில் வந்து ரொம்ப சூட்சமமாக ஏதாச்சும் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பேசிக்காக நம்ம நினச்ச மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இது வந்து முக்கியமான தகவல். எல்லா ஓலா இப்போ புதுசாக வாங்குறவங்க எல்லாருக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 8 வருஷ வாரண்டி யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இப்போ இருக்குது. அதுவும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்மளோட டிஆர் மார்க்கெட் பிளேஸ். ஸோ இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது மஸ்டர்ட் கலர் போலோ டிஷர்ட் வித் பாக்கெட் 100% காட்டனில், பியூர் காட்டனில் அதுவும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி இந்த கலர் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஆலிவ் க்ரீன்லாம் இருக்குது, ஸ்கை ப்ளூ, அது மாதிரி நிறைய கிரே கலரில், இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது, ராயல் ப்ளூ. ஸோ இந்த கலர்ஸ்லாம் அவைலபிளில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலர் சூப்பராகவே வந்திருக்கு. டாக்டர்ஸு, வக்கீல் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் கலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்டு நம்ம இப்போ வந்து போலோ டிஷர்ட் 650க்கு நம்ம ஆரம்ப விலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ 599 வித் 25% உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அந்த 25% கேஷ்பேக் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 10%லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 10%, 20%, 25% அப்படின்ற மாதிரி கேஷ்பேக் போகும். கண்டிப்பாக நீங்கள் காம்போவாக ட்ரை பண்ணுறீங்க. பனியன், டிஷர்ட்டு, ரவுண்ட் நெக் டிஷர்ட்டும் இருக்குது, பனியன்ஸும் இருக்குது, அண்ட் ட்ராக் பேண்ட் புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈவன் மோர் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 காம்படிட்டிவ் ப்ரைஸில் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட டிஆர் மார்க்கெட் பிளேஸ் சைட்டில். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே சைட்டில் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கை வச்சுருக்கோம். போய் நீங்கள் அது பெய்டு ஆப்ஷன் தான். 12 rupees, 24 rupees அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறது 8 வருஷம் வாரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 வருஷ வாரண்டி யாருக்கு பொருந்தும் அண்ட் இது எதுக்கு பொருந்தும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நான் வந்து நான் டிசம்பர் மாதம் ஓலா நான் வாங்கினேன், எனக்கு பொருந்துமா? ஜான்வரி மாதம் நான் வாங்கினேன், எனக்கு பொருந்துமா? இந்த 2024 இல்லை. ஸோ அங்கே தான் உங்களுக்கு இங்கே செக் வைக்கிறாங்க. இது எப்போலேருந்து எஃபெக்டிவ் ஆகுது அப்படின்னா 2nd February 2024லேருந்து, அதாவது ஆன் ஆர் அபவ். ஓகே, ஸோ நீ அப்பையிலேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 8 வருஷ வாரண்டி உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பாஸ் நான் பாவப்பட்டவங்களா, நானும் தான் ஓலா வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கு சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள். மேபி கொஞ்சம் பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா டிசம்பர் மாதத்தில் நிறைய பேருக்கு ஆஃபரில் கிடச்சிருக்கும். இப்போயுமே ஆஃபர் இருக்குங்க. ஸோ மேபி அவங்க கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணி பழைய கஸ்டமர், அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு ஜான்வரியில் வாங்கினவங்களுக்கு கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க February மந்த்து, அதான் 2ndலேருந்து வாங்குறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இந்த 8 வருஷ வாரண்டி எதுக்கு பொருந்தும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 8 வருஷ வாரண்டி வெறும் பேட்டரிக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸ்டாண்டர்டாக ஓலாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years or 40,000 kilometer. ஓகே, இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் வாரண்டி பீரியடு. இந்த ஸ்டாண்டர்ட் வாரண்டி பீரியடில் உங்களுக்கு மிச்ச ஓவரால் வண்டிக்கான கவரேஜ் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். மோட்டராக இருக்கட்டும், கண்ட்ரோலராக இருக்கட்டும், எலக்ட்ரிக் காம்பனண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த 3 years or 40,000 kilometerக்குள்ளே தான் வரும். சரி, இதுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு அடிஷ்னல் 5 years வாரண்டி வருது. இந்த அடிஷ்னல் 5 years வாரண்டி உங்களுக்கு இந்த பேட்டரிக்கு உங்களுக்கு எக்ஸ்டெண்டடாக வருது. ஸோ இந்த பேட்டரிக்கான வாரண்டியில் எதெல்லாம் கவரேஜில் இருக்குது, யாரெல்லாம் இந்த பேட்டரிக்கான வாரண்டி இந்த 8 வருஷத்தில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். பேட்டரி வில் பி ரீப்ளேஸ்டு ஃபார் எனி மேனுஃபேக்சரிங் டிசைன் டிஃபெக்ட், காஸ்ட், ஃபால்ட் ஆர் இட்ஸ் பேட்டரி ஹெல்த் டிகிரேட் டூரிங் த வாரண்டி பீரியட். சூப்பருங்க. இப்போ பேட்டரிக்கான டிஃபெக்ட் இருந்தால் மட்டும் இல்லை, சப்போஸ் உங்களுக்கு ரேஞ்சு கம்மியாகுது, பேட்டரியில் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம், பேட்டரியோட ஹெல்த் ப்ராப்ளம், எஸ்ஓசியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த 8 வருஷம் வாரண்டியில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். வாரண்டி பீரியட் டிஃபைன் 8 years or 80,000 kilometer. ஸோ அதில் தெளிவாக இருங்க.
பர் வருஷத்துக்கு அவங்க 10,000 அப்படின்னு 10,000 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க, விச் எவர் இஸ் ஏர்லியர். ஓகே, அண்ட் இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும்? புக்கிங் தேர் S1 ஸ்டார்டிங் ஃப்ரம் 2nd February 2024 வில் பி ஆட்டோமேட்டிக்லி எலிஜிபிள் ஃபார் அ வாரண்டி. ஓகே, இதுக்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணணும்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும் அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் த கவரேஜ் ஆஃப் அ பேஸ் வாரண்டி? இந்த பேஸ் வாரண்டியில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா 8 வருஷம் ஆர் 80,000 கிலோமீட்டர் அண்ட் விச் எவர் கம்ஸ் ஃபஸ்ட்டு. ஒன்று 8 வருஷத்தில் உங்களுக்கு இருக்கும், இல்லை 80,000க்குள்ளே தான். நீங்கள் அதுக்கப்புறம் 80,000 கிலோமீட்டருக்கு மேலே போனீங்க அப்படின்னா இந்த வாரண்டி உங்களுக்கு வந்து லேப்ஸ் ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி, அதாவது கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுக்குறாங்க. திஸ் ஹெல்ப் ஃபார் அன்னெசரி பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ப்ரொவைட்ஸ் அண்ட் 8 years ஆஃப் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் பற்றினா உங்களுக்கு தலைவலி இருக்காது. 8 வருஷம் வரைக்கும் நாங்களே அந்த சப்போர்ட்டை பார்த்துப்போம் அப்படின்றது தான் இந்த பேஸ் வாரண்டியோட கவரேஜ், 8 வருஷத்தோட கவரேஜ். வாட் டஸ் பேஸ் வாரண்டி கவர்ஸ்? ஓகே, ஸோ இதில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்றத மறுபடியும் போட்டிருக்காங்க. என்னெல்லாம் கவர் ஆகும்? பேட்ரி டேமேஜ் ஆனால், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதில் ஏதாச்சும் ஒர்க்மேன்ஷிப் சர்வீஸ் ஏதாச்சும் பண்ணுறாங்க, இது எல்லாமே லேபர் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். இது எல்லாமே வந்து அந்த 8 வருஷம் ஆஃபர் டைம்குள்ளே தான். டிஃபெக்டிவ் பார்ட்டாக இருந்ததுன்னா கம்பெனி சார்பாகவே எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் அவங்க பேஸ் வாரண்டியில் கவர் ஆகுது. அண்டு இந்த வண்டியை நீங்கள் இந்த 8 வருஷத்துக்குள்ளே இந்த வண்டி, அதாவது நீங்கள் வாங்கின ஓலாவை வந்து அடுத்த யாருக்காச்சும் நீங்கள் வந்து விற்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இது கவர் ஆகும். ஸோ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபரும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெளிவாக போட்டிருக்கு. ஸோ செகண்ட் ஹேண்டில் நீங்கள் ஓலா வாங்கினா கூட உங்களுக்கு வாரண்டி கவரேஜ் 8 வருஷம் வரைக்கும். ஏன்னா அதிக 8 இயர்ஸ்ன்றது ஒரு வண்டியோட ஒரு லைஃப் டைம் வரைக்கும். ஓகே, ஸோ அதில் கண்டிப்பாக யாராச்சும் விற்பாங்க. அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு ஓலா வந்து பேட்ரி கவரேஜ் இருக்குது அப்படின்றது சூப்பரில். சரி, இதில் எதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான பார்ட். ஓகே, ஸ்கூட்டர் நான் பேட்ரி பாஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டி 3 years or 40,000. ஓகே, பேட்டரியை தவிர இருக்கிற காம்பனண்ட்டுக்கு வெறும் 3 years or 40,000 விச் எவர் இஸ் ஏர்லியர். எனி நேச்சுரல் வியர் அண்ட் டியர், ஃபிசிக்கல் டேமேஜ், கன்சியூமபிள் பார்ட்ஸ், கண்டிஷன் எக்ஸ்க்ளூடட் இன் மேனுஃபேக்சரர் வாரண்டி, கஸ்டமர் நெக்லிஜிபிள் ஃபார் அ ரிலேட்டட் டேமேஜ். அதாவது நீங்களாக பேட்டரி ஏதாச்சும் உடச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஏதாச்சும் ஆகிடுச்சு, இல்லை வந்து நேச்சுரலாக அதில் ஏட் பண்ணுற வியர் அண்ட் டியருக்கெலாம் வந்து கம்பெனி வந்து பொறுப்பெடுத்துக்காது அப்படின்றது அவங்க சொல்கிறது. அண்ட் இதில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, ஏதாச்சும் வின் நம்பரில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை பின் நம்பர் பேட்டரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லி ஒவ்வொரு பேட்டரியிலையும் இருக்கும், அதை ஏதாச்சும் வந்து மாற்றியிருந்தாங்க, இல்லை தெஃப்டாக இருக்குது, வெஹிக்கிளை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளட்டிங்கு, ஃபயரு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பேட்டரி வாரண்டி கவர் ஆகாது. அது இல்லாமல் யூசரோட நெக்லிஜிபிள், அதாவது நீங்கள் வந்து சார்ஜை வந்து ஒழுங்காக பண்ணலை அப்படின்ற விஷயத்துக்கும் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் இல்லை, ஒழுங்காக சார்ஜ் பண்ணாமல் நீங்கள் வந்து பேட்டரியை மிஸ்ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னும்போது அதனால் ஏற்படுற அந்த பேட்டரிக்கான பழுதை வந்து நாங்கள் கம்பெனி எடுத்துக்காது அப்படின்றாங்க. ஸ்கூட்டர் ஃபார் கமர்ஷியல் யூஸ், இப்போ நிறைய பேர் வந்து கமர்ஷியல் யூஸுக்கு ஓலா பயன்படுத்துகிறாங்க, இப்போ நிறைய பார்க்க முடியுது இல்லை. அது பேட்டரி வண்டி கமர்ஷியல் யூஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ஆனால் கமர்ஷியல் யூஸுக்கு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா 8 வருஷம் வாரண்டி கவர் ஆகாது அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அதில் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. ஆனால் கமர்ஷியல் யூஸாக இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுக்கு ஏதாச்சும் செக்லிஸ்ட் வச்சுருக்காங்களா? பட் நீங்களாக போய் உளறி கொட்டிடாதீங்க, நான் வந்து வண்டியை ஊபருக்கு ஓட்டினேன், நான் வண்டியை வந்து ஜொமேட்டோக்கு ஓட்டினேன் அப்படின்ற மாதிரி நீங்களாக எதுவும் போய் சொல்லிடாதீங்க. பேட்டரி வாரண்டியப்போ நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வாரண்டி கவரேஜ் ஆகும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து செக் பண்ண போகிறாங்க பேட்டரியை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு, அதிக கிலோமீட்டர் ஓட்டுங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரியா? பட் இது ஒரு கண்டிஷன் இருக்குது, ஸ்கூட்டர் ஃபார் கமர்ஷியல் யூஸ் ஆர் நாட் கவர்டு அண்டர் 8 years. ஓகே, ஸ்டாண்டர்ட் வாரண்டி 3 years or 40,000 கிலோமீட்டர் வில் பி கண்டினியூ டு அப்ளை. நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு 3 years வாரண்டி மட்டும்தான் 3 years or 40,000 நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு 8 வருஷம் வாரண்டி ஸோ அப்சல்யூட் ஆகிடும். ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. Please refer the plan terms and condition owner's manual for a exclusion of relevant warranty. Okay, who are eligible to buy top up warranty for 8 years or 1 lakh kilometer? யாருக்கெல்லாம் வரும்னா, in case top up warranty 8 years or 1 lakh kilometer, all models are eligible within 12 months from the date of delivery.
ஓகே, அப்ளிகபிள் ஆன் ஸ்கூட்டர் டெலிவர்ட் ஆன் 3 Feb 2023. இந்த ஒரு இடத்துல செக் வைக்கிறாங்க. என்னன்னா எலிஜிபிள் ஃபார் அப்படின்னு சொல்லும்போது பழைய கஸ்டமர் இப்போ ஜான்ல வாங்கினவங்க இதுக்கு எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் இல்லை. ஸோ அங்கே தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மேபி கொஞ்சம் டிசம்பர் ஜான்லேயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன். எக்ஸ்டெண்டட் வாரண்டி மேபி நான் பே பண்ணி வாங்கிக்கிறான்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் ஆப்ஷனை கட் பண்ண எப்படிங்க? ஸோ அதுவுமே வந்து 12 மந்த்துக்குள்ளே, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வாரண்டி எக்ஸ்டெண்டட் வாரண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்கி ஒரு 6 மந்த்து கழித்து உங்களுக்கே தெரியும்ல உங்களோட யூசேஜ். ஸோ கண்டிப்பாக அதிக கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த டாப் அப் வாரண்டி எடுத்துக்கோங்க. இது வந்து 8 இயர்ஸ் ஆர் 1 lakh ஆர் 8 இயர்ஸ் ஆர் 1,25,000 கிலோமீட்டர் டாப் அப். இதில் வந்து எல்லாமே வந்துடுது. இதில் 8 இயர்ஸ் ஆர் 1,25,000 கிலோமீட்டரில் வந்து சில செக் இருக்குது. இது யாருக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் கிடையாது. இது வந்து S1 Pro, S1 Air வச்சுருக்கிறவங்க, S1 X 3 கிலோவாட் வச்சுருக்கவங்க, 4 கிலோவாட்டு, 3 கிலோவாட்டு ஆர் எலிஜிபிள் ஃபார் டாப் அப் ஆஃப் வித்தின் 12 மந்த்ஸு வாரண்டியில் சப்போர்ட்டில் இருக்குது. இது யாருக்கு சப்போர்ட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் S1 X 2 கிலோவாட் மாடல் வாங்கினீங்கன்னா உங்களால் 8 வருஷம் அண்ட் 1,25,000 கிலோமீட்டருக்கான வாரண்டி எக்ஸ்டெண்டட் வாரண்டியை நீங்கள் வாங்க முடியாது. ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் அப் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது 3 கிலோவாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் எலிஜிபிள். டாப் அப் வந்து 2 கிலோவாட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அண்ட் இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்? ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் மோஸ்ட்லி நான் சொன்ன அபோவ் விஷயங்கள் எல்லாமே கவர் ஆகும். இதில் முக்கியமாக இவங்க சொல்கிறேன்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு, பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு, பேட்டரி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு, ஒர்க்மேன்ஷிப்பு, ஃப்ரீ காஸ்ட் இன்க்ளூடிங் லேபர் சார்ஜஸ் டில் டைம் ஆஃப் ஆஃபர் லாஸ்ட்டு, டிஃபெக்டிவ் பார்ட் வில் பி ரீப்ளேஸ் ஃப்ரம் அ கம்பெனி ப்ராப்பர்ட்டி. This ensures that battery is replaced in case of a health battery fails below 70%. ஸோ உங்களோட பேட்டரியோட ஹெல்த் வந்து பிலோ 70% போயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆர் ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப் டு 1,25,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பெட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்கோ வாங்கிக்கோங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 8 வருஷத்தில் நான் வந்து 1,25,000 கிலோமீட்டர் நான் அடித்து ஓட்டுவேன், நான் வந்து ஊரெல்லாம் சுற்றுவேன், நான் இங்கேருந்து லடாக் போவேன், இங்கேருந்து எங்கே வேணாலும் நான் போவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டாப் அப் வாரண்டியை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த டாப் அப் வாரண்டியும் வந்து ட்ரான்ஸ்ஃபரபிள். நீங்கள் ஓனர்ஷிப் நீங்கள் வேறு யாருக்காச்சும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த வாரண்டிக்கான இதுவும் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். வாரண்ட் ஓகே, இதில் முக்கியமான கேள்வி, மை பேட்டரி இஸ் ரீப்ளேஸ்ட் அண்டர் வாரண்டி. இப்போ நான் பேட்டரியை வந்து என் வாரண்டி பீரியடில் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எது வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்றது இங்கே போட்டிருக்கு. வாரண்டி வில் கண்டினியூ டு பி இன் ஃபோர்ஸ் ஆஃப் ஒரிஜினல் வாரண்டி பீரியட் 8 இயர்ஸ் ஆர் 80,000. ஸோ இப்போ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுனால அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட் வந்து 8 வருஷத்துக்கு கவர் ஆகும் அப்படின்ற தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. 8 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் 8 வருஷத்துக்குள்ளே தான். அதை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து புதுசாலாம் வாரண்டி சப்போர்ட்லாம் கிடைக்காது. ஓகேவா? அந்த ஒரு வண்டிக்கு 8 வருஷம் வாரண்டி ஆர் நீங்கள் என்ன எக்ஸ்டெண்டட் வாரண்டி வரைக்கும் சப்போர்ட் எடுத்தீங்கன்னா அவ்வளோ வரைக்கும் தான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கெல்லாம் வந்து இந்த 8 வருஷம் வாரண்டி சப்போர்ட் ஆகுது. இது வெறும் பேட்டரிக்கு மட்டும்தான். பேட்டரி மோட்டருக்கு சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான காஸ்ட் வந்து மோட்டரோட பேட்டரி தான். மோட்டர் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு திடீர்னு ரிப்பேர் ஆகாது. உங்களுக்கு இன்ஜின் மாதிரி தான். ஓகேங்களா? மோட்டர் வந்து நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அதை வந்து அவங்க ஈஸியாக அவங்களால ரிப்பேர் பண்ணியும் கொடுக்க முடியும். ஸோ மோட்டரை பற்றின கவலை உங்களுக்கு தேவையில்லை. மோட்டர் வந்து ஒரு வியர் அண்ட் டியர். ஓகே, அதை நம்ம எப்படி ஓட்டுறோன்றதை பொறுத்து தான். ஓகே, அதுக்கு சர்வீஸ் காம்பனண்ட் கூட ரொம்ப காஸ்ட்டு கம்மி தான். அது எல்லாமே வந்து நம்ம உள்நாட்டிலேயே நம்மளால் பண்ண முடியும். சர்வீஸ் வந்து அதுக்கு அவைலபிள். பட் பேட்ரி அப்படின்னும் போது அது அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த பேட்ரி வந்து ஒரு லைஃப் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப வருஷம் வந்து யூஸ் பண்ண முடியும். பட் உங்களுக்கு தான் தெரியும்ல என்எம்சியோட டிஸ்அட்வான்டேஜ். உங்களுக்கு ஒரு 1000 சைக்கிள் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பேட்டரியோட சப்போர்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 8 வருஷத்தில் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப் டு 1,25,000 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அப்படியே ஜம்முன்னு ஓட்டலாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் பேட்டரி ரிலேட்டட் வாரண்டியை பற்றி. இதில் உங்களுக்கு தெளிவாக எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா. See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.